This is the future. Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பண்ண பாத்தீங்கன்னா இந்த பாருங்க என் கையில இருக்க மாதிரி மினி ரீசார்ஜபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி பண்றதா பார்க்க போறோம். இந்த பாருங்க சின்னதா தான் இருக்கும். ஏன்னா சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கும். இது எப்படி பண்றது நேரா வீடியோல போய் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதா நம்ம விரலை விட சின்ன சைஸ் தான் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ். அந்த மாதிரி நம்ம ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸை நம்ம வந்து எடுத்துப்போம் இந்த மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்யறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளூடூத் போர்டு ஒன்று தேவைப்படுது. இது விலை வந்து 30 ரூபா வருது நம்மளுக்கு எலக்ட்ரானிக் ஷாப்பில். இது வந்து 5 வோல்ட் ஆம்பிளிஃபயர் போர்டு. இது ரேட்டும் 35 ரூபா ரேட்டுக்குள்ளே தான் வருது. இதுவும் எலக்ட்ரானிக் ஷாப்பில் எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் கிடைக்கும். நீங்கள் வந்து ப்ளூடூத் ஆம்ப் போர்டு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து 2 மினி ஸ்பீக்கர் எடுத்துருக்கோம். இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய செல்ஃபோன்லாம் இருக்கும் இந்த ஸ்பீக்கரு. இது கொஞ்சம் சவுண்டு நல்லாயிருக்கும். அந்த ஸ்பீக்கர் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து மினி சுவிட்ச் எடுத்துருக்கோம். இந்த பாருங்க, இது ரேட்டு வந்து 10 ரூபாய்க்குள்ளே தான் ரேட்டு வருது. உங்களுக்கு கரெக்ட் ரேட்டு சொல்ல முடியாது, ஒரு இடத்துலையும் ஒரு ரேட்டு வைக்கிறாங்க. அடுத்தது இந்த பேட்டரி நான் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ஸ்மார்ட் வாட்சிலேருந்து எடுத்தேன் நான். இந்த பேட்டரி உங்களுக்கு கடையில் கிடைக்கும் எலக்ட்ரானிக் ஷாப்பில். இது ரேட்டு நம்மளுக்கு ஒரு 80 ரூபா வருது அந்த பேட்டரி. அடுத்து வந்து அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று எடுத்துருப்போம். பாருங்க 5 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டு. இப்போ நம்ம கனெக்ஷன் பண்ணோம். இப்போ நம்ம அந்த ஆம்ப் போர்டில் இன்புட்டுக்கான ஆடியோ இன்புட் கொடுக்கறதுக்காக 3 வயர் சால்ட்ரிங் பண்ணியிருப்போம். அதாவது லெஃப்ட்டு, கிரவுண்டு, ரைட்டு, அந்த 3 இன்புட்டை வந்து ஆம்ப் போர்டு கொடுக்கணும். இது இன்புட் எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளூடூத் போர்டில் வந்து நேராக ஆம்ப் போர்டுக்காக கொடுக்க போகிறோம். அந்த 3 வயரையும் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்கறதுக்காக அந்த ஆம்ப் போர்டில் பாசிட்டிவ் வந்து ரெட் கலராகவும் நெகட்டிவ் வயர் வந்து பிளாக் கலராகவும் எடுத்து அந்த ஆம்ப் போர்டில் சால்ட்ரிங் பண்ணிடுறோம். பாருங்க, நம்ம வந்து 2 இன்புட்டையும் அந்த ஆம்ப் போர்டில் கொடுத்துறோம். இப்போ நம்ம வந்து வயரை வந்து கரெக்ட் சைஸாக கட் பண்ணி எடுத்துப்போம் ரெண்டுத்துக்கும். இப்போ நம்ம இந்த இது அப்படியே நம்ம வந்து ப்ளூடூத் போர்டில் வந்து நம்ம அந்த கனெக்ஷன் மாறாமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு அப்படியே கொடுத்துருவோம். வேறு எந்த இதுவும் தேவையில்லை. இதுக்கு கரெக்டாக நம்ம வந்து அந்த எந்த இதுவும் வயர் மாறாமல் நேராக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கனெக்ஷன் முடிஞ்சிடும். இது பாருங்கள், அதே லெஃப்ட்டு, ரைட்டு, கிரவுண்டு அந்த இது மட்டும் மாறாமல் கொடுங்க, பாசிட்டிவ் நெகட்டிவும். இப்போ நம்ம 2 போர்டையும் இந்தமாரி வச்சு நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சு. இது கொஞ்சம் இடம் சின்ன பாக்ஸுன்றதுனால இதுமாரி வச்சு ஓட்டுறோம். இதுமாரி வச்சு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். அடுத்தது அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துப்போம். இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம வந்து அந்த 2 ஸ்பீக்கர் வைக்கிற அளவுக்கு 2 ஸ்பீக்கரையும் வச்சு அதை மார்க் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துப்போம். 2 ஸ்பீக்கருக்கான அந்த இடத்த கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்பீக்கரை அதில் வச்சு ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். ஸ்பீக்கருக்கான கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா நீங்கள் க்ளூ கூட ஓட்ட தேவையில்ல, கரெக்டாக அதில் இறங்கி உட்காந்துரும். இது பாருங்க, நான் வந்து அதில் எதுக்கும் கைட்டின் வராமல் இருக்குதுக்காக லைட்டாக ஹாட் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ அடுத்த வந்து நம்ம வந்து அந்த சுவிட்சை அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கிறதுக்காக அந்த இடத்துல நம்ம வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துப்போம். அதையும் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அந்த இடத்துல வச்சு நம்ம வந்து லைட்டாக சுவிட்சை வச்சு அந்த இடத்துல லைட்டாக க்ளூ போட்டு அப்ளை பண்ணிட்டோம். சுவிட்சை வச்சாச்சு. லைட்டாக நம்ம ஹாட் க்ளூ போட்டு அந்த இடத்துல சுவிட்சில் வந்து ஒட்டி வச்சிரும். நம்ம இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் இருக்கிற வேலை முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் பாக்ஸோட டவுன் சைடில் அது கீழ்ப்பக்கத்தில் நம்ம வந்து அந்த சார்ஜிங் போட்டை நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் கீழே இருக்க அந்த இதில் ஒட்டி வச்சிடலாம். கரெக்டாக அந்த இது வைக்கிறதுக்காக அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்மளுக்கு கேப் கொடுத்துருக்காங்க. அதிலே நம்ம வந்து கரெக்டாக ஒட்டி வச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த பேட்டரியை நம்ம வந்து நேராக அந்த சார்ஜிங் போர்ட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். அது வருங்க, பாசிட்டிவ் அதில் கொடுத்துட்டோம், நெகட்டிவும் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். இப்போ நம்ம வந்து அந்த நெகட்டிவ்லேருந்து இன்னொரு வயர் எக்ஸ்ட்ரா ஒரு வயர் எடுத்துருக்கோம். அதேமாரி அந்த பாசிட்டிவ்லேருந்து நம்ம வந்து நேராக
அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் செட் பண்ண அந்த ஒரு சுவிட்ச் வயர் ஒன்று அதில் சால்ட்ரிங் பண்ணி வச்சிரும். பாருங்கள், அது வந்து பாசிட்டிவில் கொடுத்துரும். அந்த க்ரீன் கலர் வயரு அது வந்து நேராக சுவிட்சிலேருந்து வருது, நம்ம செட் பண்ண மினி சுவிட்சிலேருந்து வருது. அதை நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு அந்த க்ரீன் கலரும் பிளாக் ஆயிரம் தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இப்போ நம்ம அந்த பேட்டரியும் அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் கரெக்டாக செட் பண்ணி வச்சிரும். இப்போ நம்ம வந்து அந்த ப்ளூடூத் போர்டையும் ஆடியோ போர்டையும் நம்ம வந்து அந்த பேட்டரி மேலே கரெக்டாக க்ளூ போட்டு ஒட்டி வச்சிரும். இப்போ நம்ம வந்து அந்த ஆடியோ போர்டுக்கும் ப்ளூடூத் போர்டுக்கும் சப்ளை கொடுக்க போகிறோம். அந்த நம்ம பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் நெகட்டிவையும் நம்ம வந்து ஹேம் போர்டில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவும் பேரலாக கொடுத்துருவோம். ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவையும் கரெக்டாக கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரு கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறோம். இது எங்கேருந்து கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடியோ போர்டில் ஸ்பீக்கர் பாசிட்டிவ் ஸ்பீக்கர் நெகட்டிவ்னு 2 போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 2த்துலேயும் நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சிரும் 2 ஸ்பீக்கரையும். ஒரு ஸ்பீக்கரை சால்ட்ரிங் பண்ணி வச்சாச்சு. இந்தமாரி நம்ம வந்து 2த்தையும் சால்ட்ரிங் பண்ணி வச்சுருவோம். 2 ஸ்பீக்கரையும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோதான், நம்ம வேலைலாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த பாக்ஸை மூடி ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருவோம். இந்த பாக்ஸை நம்ம கம் போட்டுலாம் ஓட்ட தேவையில்ல. இது வந்து நம்மளுக்கு லாக்கிங் டைப் தான், அதனால் நம்ம வந்து அழகாக லாக் பண்ணி வச்சிடலாம். தேவைப்படும் போது எதாவது கைட்டிக்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணி ஆன் ஆஃப்னு சுவிட்செலாம் போட்டு வச்சுருக்கோம். சவுண்டெலாம் கேட்குது பாருங்கள் ஆன் பண்ணோடனே. இப்போ நம்ம இது வந்து ஒரு ஃபோனில் கனெக்ட் பண்ணி நம்ம சவுண்டு குவாலிட்டியை செக் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த பாட்டோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் பண்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிடிக்கல கண்டிப்பா டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அப்ப சரி, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.